இளம் வயது இளையராஜாவை மிரள வைத்த கண்ணதாசன். ஜானி படத்தில் 5 நிமிடத்தில் பிறந்த அந்த உலக மகா காதல் பாட்டு. வணக்கம் நேயர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தனது இறுதி காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிற்கு புதிய இசை குறியீடாக வந்த இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்து சாகச பாடல்களை கொடுத்துள்ளார். இளையராஜாவின் நவீன இசையும் கண்ணதாசின் ஆழமான வரிகளும் இணைந்து தமிழ் சினிமாவை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து சென்றன. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்து மாபெரும் ஹிட் அடித்த ஜானி திரைப்படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்தபோது இளம் வயது இளையராஜாவை கண்ணதாசன் எப்படி தன் அசுர வேகத்தில் மிரள வைத்தார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இயக்குனர் மகேந்திரனின் இயக்கத்தில் ஜானி திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த நேரம் படத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு புகழ்பெற்ற பாடகி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவர் மேடையில் பாடுவது போல ஒரு மிக உன்னதமான, அதே சமயம் காதலை தேடும் ஒரு பெண்ணின் ஏகாந்த நிலைமை சொல்லும் பாடல் தேவைப்பட்டது. இளையராஜா அவர்கள் மேற்கத்திய இசையும் கர்நாடகா இசையும் கலந்து ஒரு விசித்திரமான கடினமான தாளக்கட்டுகளை கொண்ட மெட்டை அமைத்தார். மெட்டை போட்டு காட்டிய இளையராஜா கண்ணதாசனிடம், கவிஞரே, இது கொஞ்சம் வித்தியாசமான மெட்டு, வார்த்தைகள் மிக துல்லியமாக அமர வேண்டும், கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று கூறினார். அப்போதுதான் இளையராஜா வளர்ந்து வரும் காலம் என்பதால் கண்ணதாசனின் வேகம் அவருக்கு முழுமையாக தெரிந்திருக்கவில்லை. கண்ணதாசன் மெட்டை கேட்டுவிட்டு, ராஜா, மெட்டு பிரமாதமாக இருக்கிறது, பேனாவை எடு என்றார். இளையராஜா ஹார்மோனியத்தை வாசிக்க தொடங்க கண்ணதாசன் வாயாலேயே வரிகளை சொல்லத் தொடங்கினார். அவர் சொன்ன முதல் வரிதான் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே என்ற உன்னதமான வரிகள். அடுத்த 5 நிமிடங்களில் அந்த மெட்டின் அத்தனை கடினமான இடங்களுக்கும் மிக எளிய ஆழமான தமிழ் வார்த்தைகளை போட்டு ஒட்டுமொத்த பாடலையும் எழுதி முடித்தார் கவியரசு. அலைகளிலேயே ஆடும் களம் போல என் மனது தள்ளாடுதே, நினைவினிலே வாடும் மலர் போல என் இளமை வாடுதே என்று அவர் எழுதி முடித்த வேகத்தை பார்த்து இளையராஜா அப்படியே மிரண்டு போய் நின்றார். நான் இந்த மெட்டை அமைக்க எத்தனை நாட்கள் யோசித்தேன், ஆனால் கவிஞர் 5 நிமிடத்தில் இதன் ஆன்மாவை பிடித்து விட்டாரே என்று இளையராஜா வியப்பின் உச்சத்திற்கே சென்றார். பின் நாட்களில் பல பேட்டிகளில் கண்ணதாசனுடன் வேலை செய்வதே ஒரு தெய்வீக அனுபவம் என்ற இளையராஜா நெகிழ்ந்து கூறினார். இளையஞானி வியக்க வைத்த கவியரசுவின் இந்த மாஸ் சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.